மாதத்தின் முதல் நாளன்று சபையாராகிய உங்களை இந்நிகழ்நிரல் வழிபாட்டில் காணொலிக்கூடாக இணைவதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். சங்கீதம் 139 சங்கீதம் 17-18 வசனங்கள். தேவனே, ஒரு ஆலோசனைகள் எங்களுக்கு எத்தனை அருமையானவை, அவைகளின் தொகை எவ்வளவோ அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக. நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கின்றேன். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கின்றேன். நாங்கள் யாரும் சேர்ந்து இந்த வேலையிலே ஒரு புதிய பாடலை பாடுவோம். தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. இந்த உலகம் முழுவதும் இந்த நேரத்திலே தொற்று நோயினாலே கவலையினால் மிகவும் பயத்தினால் இருக்கின்ற வேலையிலே ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து, ஆண்டவருடைய தோளிலே சாய்ந்து எங்களுடைய கவலை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைப்போம்.
ஒரு அழகிய சிறு கிராமம். அந்த கிராமத்திலே யாவரும் அநேகமாக கிறிஸ்தவர்கள். அந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் அந்த கிராமத்திலே காணப்பட்டது. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கின்ற கொல்லனை பார்க்கின்ற போது மிகவும் பயப்படுவார்கள். பயப்படுவதற்கு காரணம், அவன் என்ன சொல்கின்றானோ அதை சரியென்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மிகுந்த பிரச்சனையிலும் வம்பிலும் மிகவும் மாட்டிக்கொள்ள வேண்டும். ஆகவே அவனிடம் போய் எதையும் பேசுவதென்றால், அவனிடம் கதைப்பதென்றால் மிகவும் பயந்து மக்கள் அவனிடம் பேசுவது வழக்கம். இவ்விதமாக செயலாற்றிக் கொண்டிருந்தபடியினாலே சில வேளையிலே அவன் இவ்விதமாக அதிக பிரசங்கித்தனமாக இருந்தபடியினாலே அவன் யாருக்கும் கீழ்ப்படியாத ஒருவனாகவே அவன் காணப்பட்டான். மக்கள் சென்று சில வேளையிலே அவனிடம் எதையாவது ஒரு பொருளை செய்ய சொன்னார், ஒரு கத்தியை செய்ய சொன்னார். சில வேளையை மறந்து அவன் கத்திக்கு பதிலாக வேறொரு ஆயுதத்தை செய்து வருவான். அந்த ஆயுதத்தை செய்துவிட்டு அவன் செய்ததுதான் சரி என்று சொல்லி தட்டிப்பான். நீங்கள் விதமாகத்தான் சொன்னீங்க, நீங்கள் இப்போது மாட்டார்கள், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றேன் இதற்காக வேண்டி இதை விலை கொடுத்து வாங்கிவிட்டு செல்லுங்கள் என்றெல்லாம் அவன் மிகவும் கண்டிப்பாகவும் தனது மிகவும் பயங்கரமான குரலினாலே பேசுவதனாலே மக்கள் அவனுக்கு பயந்து அந்த பொருட்களை எடுத்து செல்வது வழக்கம். இவ்விதமாக நாட்கள் கடந்து கொண்டு போயிருந்தது. அவன் எவ்வளவுதான் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்திலே அவனை குறித்து ஒரு கீழ்ப்படியாதவன் என்று சொல்வது வழக்கம். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் திடீரென்று அந்த ஆலயத்தின் உக்ரானக்காரன் வழிகாட்டி அந்த அவனுடைய பட்டறைக்கு சென்றார். பட்டறைக்கு சென்று அவனை பார்த்துக் கொண்டிருந்தார். பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த கொல்லனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று நேரம் பார்த்துவிட்டு அவரை வந்து, ஐயா என்ன ஏது வேண்டும் என்று கேட்டார். அவரை பார்த்து அவர் கண்ணீர் மல்க சொன்ன ஒரே ஒரு காரியம், உனக்காக நான் தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கின்றேன். கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக நானும் என் மனைவி உனக்காக நான் செபித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர் விரைந்து சென்று தனது வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். இது இவனுக்கு புதிதாக இருந்தது. அவனை பார்த்து யாருமே அழுவது கிடையாது, கண்ணீர் வடித்தது கிடையாது. ஆகவே அவனுக்கு அன்றைய நாளில் செய்கின்ற தொழில் எதை அவன் செய்ய நினைத்தாலும் அந்த நிலைமைக்கு அது வருவதில்லை. உதாரணமாக ஒரு கத்தியை செய்ய நினைத்தால் அது கத்தியாக வருவதில்லை, அது வேறொன்று போல் காட்சி அளிக்கிறது. இவன் எதை செய்ய தெரிந்தெடுக்கின்றானோ அந்த காரியம் வாய்க்காது. எப்போதுமே இந்த உக்ரானக்காரரை பற்றி அவன் சிந்தித்துக் கொண்டு அவனுடைய அழுகை அவன் முன்பாக நின்று கொண்டு அவன் கடைசியாக தனது பட்டறையை கூட்டிவிட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று தனது சைக்கிளில் ஏறி சைக்கிளை மிதித்துக் கொண்டு போகின்ற போது அவனால் மிதித்து செல்ல முடியவில்லை, தனது வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. எவ்வளவு முயன்று முடியவில்லை. கடைசியாக அந்த உக்ரானக்காரன் வீட்டுக்கு போனான். அங்கு போய் பார்க்கின்ற போது அந்த உக்ரானக்காரரின் மனைவி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இடையிடையே அவனுக்கு பெயர்கள் சொல்லப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அழுகையின் சத்தம், விம்மலின் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. இவனுக்கு எதுவுமே புரியவில்லை. இவர்கள் எதற்காக எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் அப்படியே உட்கார்ந்து சற்று நேரம் கொடுத்து அந்த இடத்திலே அந்த உக்ரானக்காரர் வந்து, என்னப்பா இந்த இடத்தில் வந்து என்று கேட்ட போது அவன் சொன்னான், ஐயா நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு என்ன செய்கின்றது எனக்கு தெரியவில்லை. என் உள்ளத்திலே அது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது போல் தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். அவர் அருமையான சில வேத வார்த்தைகளோடு கூட அவனோடு கூட பேசி அவனுக்கு தேநீர் கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்ற வேலையிலே இரவாகிவிட்டது. இவன் வீட்டுக்கு செல்லாதபடினால் என் மனைவி பயந்து போய் மனைவி தேடிக்கொண்டு வருகின்றார். மனைவி எங்கு போனால் என்று தெரியாதபடி தேடிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே சிலர் சொல்லுகின்றார்கள், இவ்விதமாக பகல் நேரத்திலே வந்து இந்த உக்ரானக்காரர் இப்படியாக சென்றபடினாலே சில வேளையிலே அவன்
தனது மனதில் என்ன நினைத்தாலும் தெரியாது, எங்கு போனான்னு தெரியவில்லை என்று சொன்னார். அந்த உக்ரானக்காரன் பேர் வந்தபடினாலே மனைவி அங்கு சென்ற போது அவன் அமைதியாக அந்த இடத்துல இருந்து அவனோடு கூட இருந்து செபிப்பதை கண்டான். மனைவி மிகவும் புதுநப்பட்டார். மாலை 6 மணியானவுடனே மதுபானம் அருந்துவதும் மதுபானம் குடிப்பதும் தகாத வார்த்தையினால் பேசுவதும் மற்றவர்களை பற்றி திட்டுவதுமான இவனுடைய குணமா இவ்விதம் மாறி இருக்கின்றது என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே அவர்களோடு சேர்ந்து சிந்தித்த போது அந்த இடத்திலே ஒரு மெய்யான அமைதி வந்தது. அன்பான சகோதரர்களே, உங்களது கண்ணீர்களை நீங்கள் வீணாக சிந்துவதை விட ஒரு ஆத்ம பாரத்தோடு நீங்கள் சிந்துகின்ற போது அந்த ஆத்மா மனம் மாறினால் பரலோகத்திலே இவ்வளவு சந்தோஷம் என்பதை நினைக்கிறார். உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட ஆண்டவர் பரலோகத்திலே தேவதூதர்களோடு கூட மகிழ்ச்சியாக. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பாத எத்தனையோ இன்னும் மனம் திரும்ப முடியாதபடி மூர்க்க குணத்திலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளாத மன மேட்டிமையில் எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் மனப்பார்ப்பது கூட ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்போம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைக்கும் கேட்கின்ற நாள் ஆண்டவரே, நாளுக்காக செலுத்துகின்றோம். அப்பா, அருமையான புதிய நாளை தந்த ஆண்டவரே, உண்மை துதிக்க ஆண்டவரே, உண்மை போற்ற நீ தந்த தருணத்துக்காக உங்களுக்கு செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நீங்களே எங்களை மனதை அறிந்திருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றீர்கள். ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்த அனைத்து பாவங்களை நம்முடைய கருத்துக்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆறுதலை தந்த ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள நீங்களே எங்களுக்கு கிருபை செய்ததில் ஆண்டவரே, கர்த்தாவே உங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் வருகின்றோம். அப்பா, திரும்பவும் ஆண்டவரே பாவங்களை உணர்ந்து பழையபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சென்று விடாதபடி ஒரு புதிய சிருஷ்டியாய் நாங்கள் மக்களாக சாட்சி பலர்கள் நீங்கள் கிருபை செய்தவர்கள் நம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே, ஆராதனை தொடக்கம் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்களே பொருட்படுத்தலுங்கள், ஆசீர்வதித்தலுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் தாப்பனே, ஆமென். 34வது பாடலை பாடுகிறோம். 34வது பாடல். மூர்க்க குணம், கோபம், மோகம், சிற்றின்பம் மேற்கொள்ளும் நாம் செய்யத்தான் தாக்கியான் தடுமாறி தியங்கிடும் வேலையில் தூக்கி தத்தா ஆமென்.
வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-12 வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினீர்களே என்பதே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் தனது பிரமாணத்தை, தனது கற்பனையை முழுவதுமாக இந்த 2 கற்பனைகளிலே அடக்கிவிட்டார். இது பிரதான கற்பனை என்று அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். நீங்கள் ஒருவரிடொருவர் அன்பு கூறுவது போல தேவனிடத்திலும் அன்பு கூறுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் அடக்கிவிட்டு இன்றைய நாளிலும் ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான நற்குணங்களை பற்றி போதிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அன்று மோசே வனாந்தரத்திலே மக்களை நடத்தி செல்கின்ற போது கற்பனைகளை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தான். ஒரு மலையின் மேலே ஏறி தனித்திருந்து ஆண்டவர் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு போதித்தான். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி ஜனங்களை தனது பக்கத்தில் அருகிலே வர வைத்து இந்த குணங்களை பற்றி அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அன்று அந்த மலைக்கு யாரும் செல்ல முடியாது. ஆனால் இன்று அவருடைய அருகிலே சென்று மக்கள் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது, அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை குறித்து பேசுகின்ற போது ஒரு பக்கத்திலே பாக்கியவான்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். பாக்கியவான்கள் என்றால் நாம் அவைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சலாக்கியங்களை அவர் தருகின்றார். எதுக்குமே தகுதியற்ற ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவது போல இருக்கின்றது. மறுபக்கமாக இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் beatitudes என்று, நற்குணங்கள். கற்பனைகளில் எல்லாவற்றையும் கைக்கொள்வதற்கும் அதை நற்குணமாக மாற்றுவது மாத்திரமல்ல, அது நற்பண்புகளோடு கூட இணைய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் இந்த 8 வசனங்களையும் தெளிவாக போதிக்கின்றார். தொடர்ந்தும் அவருடைய போதகங்கள் இருந்தாலும் பாக்கியவான்கள் என்ற வார்த்தைகள் இந்த 8 வசனங்களுக்குள்ளாக அடங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மனிதன் வாழ்க்கையிலே 10 கட்டளைகளை பெற்றாலும் சரி, கற்பனைகளை அவன் கை கொண்டாலும் சரி, அவன் பிரமாணங்களிலே நடந்தாலும் சரி, அவனுடைய குணங்கள் நற்பண்புகளாக மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆராதனை ஒரு பகுதி தான். ஆனால் மிகுதி யாவுமே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் காட்ட வேண்டிய ஒன்று. அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரை தெளிவாக காட்ட வேண்டிய பகுதியை தான் இந்த பகுதியிலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான்
முதலாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளியோரின் ஏழையாரின் உள்ளத்திலே ஆண்டவர் வாசம் செய்கின்றார். ஆகவே எளியோர் என்று சொல்கின்ற போது, சாதாரணமாக பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே எதுவும் மற்றவர்களாக பிறரை தாங்கி வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத நிலைமையிலே தேவனோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவேதான் அன்றைய நாட்களிலே கற்பனைகளை பின்பற்றின ஜனங்கள், பிரமாணங்களை கைக்கொள்ள விரும்பின ஜனங்களாயிருந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள் தாங்கள் எவ்வளவாக மனமேற்றுமையோடு கூட இந்த காரியத்தை செய்து தாங்கள் யூதர் என்று பெருமைப்படுத்திக் கொண்டார்கள். தாங்கள் தேவனுடைய வசனத்தை பெற்ற பாக்கியவான்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகவேதான் இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் என்பவர்களுக்காக தான் ஆண்டவர் தெளிவாக இந்த மலை பிரசங்கத்திலே இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். மனமேட்டிமையானது மனித வாழ்க்கையிலே மிகவும் பயங்கரமான சூழ்நிலையை கொண்டு போய்விடும். மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது என்று நீதிமொழியின் ஆசான் கூறுகின்றார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மனமேட்டிமையோடு நடக்கின்ற போது கற்பனைகளை முழுமையாக கைக்கொள்ள முடியாதபடி, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையை அவன் அழிக்க நேரிட வேண்டும். ஆகவேதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நாம் உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எங்களது ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி கொண்டாலும், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அவைகளை நாம் கொடுக்க முடியாவிட்டால் அதில் என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவரை கேட்கின்றார். ஆகவே மனமேட்டிமையின் காரியங்களை விட்டுவிடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவேதான் அதே பகுதியிலே சொல்கின்றார், உங்களுடைய நீதி வேதபாரகர்களும் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய நீதியை நீங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக கை கொண்டாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குணங்களிலே, அவருடைய பண்பிலே இவைகள் காணப்படாததாக இருந்தது. ஆகவேதான் தெளிவாக கூறுகின்றார், இவைகள் எல்லாவற்றிலும் அதிகமாக உங்களிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லுகின்றார். இந்த அருமையான வேளையிலும் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் மனமேட்டிமை அடைகின்ற வாழ்க்கை ஏராளம். எங்களது சுய விருப்பத்தை, எங்களது மேன்மையான காரியங்களை நாங்கள் களையாது அந்த விருப்பத்தோடு கூட, அந்த எண்ணத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு இருந்தோம் என்றால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். இதற்கு எங்களது பதவிகள், எங்களது பட்டங்கள், எங்களுக்கு இருக்கின்ற பணம், ஐஸ்வர்யம், இவரினாலே நாங்கள் தேவனை விட்டு தூர சென்று விடலாம். எங்களது வாழ்க்கை மேட்டிமையாக காணப்படலாம். இவையிலிருந்து நாம் சகலவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு வேறு காரியத்தில் ஈடுபடுகின்றவர்களாக இருப்போம். சாதாரணமாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற போது தனது வாழ்க்கையிலே பதவியை பெற்று வாழ்கின்ற மக்கள், அன்று அரசராக வாழ்ந்த மக்கள், அரச பதவிக்கு வந்த பிறகு சில வேளையிலே தங்களுக்கு கிடைத்த பதவியை நினைத்து மற்றவர்களை துன்புறுத்துகின்றவர்களாக காணுகின்றார்கள். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 11 அதிகாரம் 7, 8 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது அந்த பகுதியிலே அவர்கள் தங்களுக்கு மேட்டிமையான காரியத்தை நினைத்தவர்களாக இருக்கின்றார்கள். ரெகொபெயாம் அரசனாக வந்தபோது அங்கு வயோதிகர்கள் சொன்ன ஆலோசனை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்ய போய் நாடு 2ஆக பிரிந்து செல்லுவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது
அநேக இடங்களிலே தங்களது பதவிக்காக மனமேட்டிமாய் நடக்க வேண்டி அநேகரை தண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஏசாயா புத்தகத்தை பார்க்கின்ற போது, நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், நாங்கள் வானத்திலே எனது சிங்காசனத்தை அமைத்துக் கொள்ளுவேன் என்று தூதன் சொன்னபோது, மனமேட்டிய அம்மையாக சொன்னபோது அவன் கீழே விழுத்தப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் எத்தனையோ அரசர்கள், வேதத்திலே காணப்படுகின்ற எத்தனையோ அரசர்கள், பொறுப்புள்ள மக்கள் இவ்விதமாக மனமேட்டிமையாக நடந்து வாழ்க்கையிலே சகலவற்றையும் இழந்து போகின்ற காரியத்தை நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே போல ஞானத்தை பெற்ற சாலமோன் வாழ்க்கையிலே ஞானத்தை பெற்று கடவுளுக்கென்று ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்திலே ஆண்டவரை மகிமையோடு தரிசித்து அந்த ஆலயத்திலே ஆண்டவர் சொன்னார், எனது கண்ணும் எனது இருதயமும் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் திறந்ததாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் கடைசியிலே அந்த ஆலயம் கூட அருவருக்கக்கூடிய நிலைமைக்கு சாலமோனுடைய செயல்கள் மாறிவிட்டது. கடைசி காலத்திலே, வயோதிப காலத்திலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி மனமேட்டிமையாக தனது மனைவிகள் சொல்கின்றபடியெல்லாம் செய்து அந்த ஆலயத்தையே தீட்டுப்படுத்தி விட்டான். அந்த ஆலயம் கடைசியாக பல நேரங்களிலும் அழிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆலயத்தின் பெருமைகள் இல்லாமல் போவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் சொல்கின்ற போது பார்த்து, அந்த ஆலயத்தை பார்த்து சொல்கின்ற போது கண்ணீர் விட்டு அழுது, இந்த நாட்களிலாவது நீ மனம் திரும்பினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் விழுத்தப்படும் என்று சொல்லுகின்றார். காரணம், அந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக ஆவிலே எளிமையில்லாத ஜனங்களாக மனமேட்டுமையாக நடந்த யூதருடைய வாழ்க்கையிலே இவ்விதமான தீமைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி 57 அதிகாரம் 15 வசனத்திலே அவன் தெளிவாக சொல்கின்றான், ஆண்டவர் பணிந்தவர்களின் ஆவியையும் நொறுங்குண்ட ஆவிகளையும் புதுப்பிக்கின்றார். பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்கின்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். 66 வசனத்திலே ஆண்டவருடைய வசனத்தை 66 அதிகாரத்திலே 2 வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், என் வசனத்துக்கு நடுங்கி என்னிடத்தில் நொறுங்குண்டவனாக வருகின்றவனை நான் புறக்கணியேன் என்று சொல்கின்றார். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மனமேட்டிமையாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற போது அதற்கு கீழ்ப்படிந்தவனாக, தன்னை தாழ்த்துகின்றவனாக, தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றவனாக மாற்றப்பட வேண்டியவனாக வேண்டும். ஆகவேதான் இன்றைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது பல பகுதிகளிலும் நாம் பார்க்கின்ற போது எங்களது வாழ்க்கையிலே இருக்கின்ற பதவிகளினாலே, எங்களது வாழ்க்கையிலே இருக்கின்ற மேன்மையான காரியங்களை கொண்ட பணத்தினாலே சில வேளையிலே நாம் ஆண்டவரை விட்டு தூர செல்கின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். எங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவருக்கு நாம் தூரமாக செல்கின்றவர்களாக இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 17 வசனத்திலே லவோதிகா சபையை பார்த்து சொல்லுகின்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்பட்டவன், தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை நீ அறியவில்லை. காரணம், நீ ஐஸ்வர்யானான் என்றும் திரவிய சம்பந்தற்ற என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் சொல்லுகின்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த குறையும் இல்லாதபடி இருக்கின்றேன் என்று அவன் சொல்லி அவன் தன்னை பெருமைப்படுத்துகின்றான். ஆகவேதான் அவனுடைய ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிட்டு பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவனச்சினம் தோன்றாதபடி நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள் என்று அவர் கேட்கின்றார். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையிலே மக்கள் மனமேட்டிமையாய் நடக்கின்ற போது, வேத வார்த்தைகளை பெற்றவர்கள் மனமேட்டிமையாய் நடக்கின்ற போது, சில வேளையிலே இன்றைய திருச்சபைகள் ஆவியிலே மனமேட்டிமையாய் நடக்கின்ற போது ஆண்டவர் எம்மை குறித்து பரிதபிக்கின்றவராக இருக்கின்றார்.
லவோதிக்கா சபையிலே சகல காரியங்களும் அவர்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. தாங்கள் திரவிய சம்பத்தர்கள், தங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று நினைத்து மனமேற்றியோடு நடக்கின்ற போது ஆவியானவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே சபைகளை நாம் நோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், 7 திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லும்படியாக யோவானுக்கு தெரிவிக்கின்ற போது, நான் இந்த குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நான் இந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நான் நிலையங்கி தரித்து மார்பங்கே பொற்சக்கையை கட்சையை கட்டியிருந்து மனுஷகுமாரனாக இந்த சபைக்குள்ளே நான் உலாவிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர் சபை நடுவிலே உலாகின்ற ஆண்டவர். ஆரம்பத்திலே ஆவியானவர் திருச்சபையின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கடைசி சபைக்கு செல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்றார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் சபை நடுவில் அல்ல, அவர் கதவு வெளியிலே இருக்கின்றவராக இருக்கின்றார். சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர் இன்றைக்கு சபையின் வெளியிலே என்று கதவை வாசற்படியில் என்று கதவை தட்டுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய சத்தத்தை கேட்கின்ற ஜனங்கள் எத்தனை பேர் என்று தெரியாத அளவு இருக்கின்றது. காரணம் ஆவியின் குருட்டாட்டம், மனமேட்டிமை, வாழ்க்கையிலே இருக்கின்ற தன்னலம், தன்னிடத்தில் இருக்கின்ற மேட்டிமைகள், இவைகளினாலே சுய விருப்பத்தினாலே தனது வாழ்க்கை இழந்த ஜனங்களாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை என்னவென்றால் ஆவியில் எளிமை. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் ஆவியிலே எளிமையாக இருக்க விரும்புகின்றானோ விரும்பவில்லையோ அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. தனக்கு இருக்கின்ற பதவிகளாக இருக்கலாம், பட்டங்களாக இருக்கலாம், பணங்களாக இருக்கலாம், அவைகளை கொண்டு நான் பிறனுக்கு நான் எந்த அளவுக்கு நான் உதவ முடியும், நான் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும் என்று அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கை மேன்மையான காரியம். ஒருவனுக்கு பணம் இருந்தால் அது தனக்காக அல்ல, அது பிறனுக்காகவும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஐஸ்வர்யம் என்று அவன் அவன் சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் அவன் பிறனால் நேசிக்கப்படுவான். அப்படி நேசிக்க முடியாதிருந்தபடி அந்த ஐஸ்வர்யனுடைய லாசருடைய கதையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வாழ்க்கையிலே விதமான பல காரியங்கள், மேட்டுமையான பல காரியங்களை ஆண்டவர் உவமையாக எங்கள் முன்பாக வைத்திருக்கின்றார். அந்த 2 பேர் ஜெபிக்க வந்த போது அந்த பரிசேயன் தனது ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை குறித்து மேட்டுமையாக சொல்லுகின்றான். நான் ஒழுங்காக ஜெபிப்பவன், வசனங்களை கடைபிடிப்பவன், நான் வாரத்திலே 2 முறை உபவாசம் செய்பவன், இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி மேட்டுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே செய்கின்ற ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதை நாம் கவனிக்கின்றோம். அதே போல ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வர முடியாதபடி தனது மார்பிலை தட்டி கொண்டு தனது விண்ணப்பத்தை அந்த இடத்தில் வைப்பதை பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையிலே மேட்டுமையான காரியங்கள் எங்களுக்கு முன்பாக காணப்படும். தன்னை அங்கீகரிக்க வேண்டும், தனக்கு இருக்கின்ற செல்வாக்குகள் இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும் என்று நினைத்து நம்மை அறியாதபடியே அநேகமான தீமைகளுக்கு நாம் செல்லுவது வணக்கம். ஆகவேதான் இந்த நேரத்திலும் கூட விசேஷித்த வண்ணமாக ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எங்களை எளிமை உள்ளவராக மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 சாமுவேல் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவாக தன்னை தாழ்த்துகின்றான் என்று பாருங்கள். தேவரே, என்னை இம்மட்டும் கொண்டு வந்தேன், இப்பொழுதும் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், இவையெல்லாம் நீர் எனக்கு தந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி தன்னை எவ்வளவாக தாழ்த்துகின்றான் என்பதை பார்க்கும் போது ஆண்டவர் அவனுக்கு இருந்த அந்த எளிமையான காரியத்தை குறித்து அவனை ஆசீர்வதிக்கின்றான். அதே போல பொல்லாதவனாகி இருந்த ஆகாப், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த அத்தனை பிள்ளைகளையும்
அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி அழுது கதறி உபவாசித்து ஜெபிக்கின்ற வேளையிலே எலியாவுக்கு உடனடியாக திரும்பவுமாக சொல்லுகின்றார், நீ போய் அவனுக்கு மறு உத்தரவு கொடு, அவன் எவ்வளவாக தன்னை தாழ்த்துகின்றான் என்று பார் என்று சொல்லி திரும்பவுமாக அவனை அவ்விடத்தில் அனுப்புவதை பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வர முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் எங்கு ஆராதித்தாலும் ஆண்டவர் எம்மோடு கூட தான் இருக்கின்றார். இந்த வார்த்தைகளை பார்க்கின்ற போது ஆண்டவர் சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கின்றாரா? குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற ஆவியானவராக இருக்கின்றாரா? அல்லது சபைக்கு வெளியே நின்று இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகின்றேன் என்று சொல்கின்றவராக இருக்கின்றாரா? உங்களது வாழ்க்கை நற்குணத்தோடு கூட நற்பண்புகளோடு கூட அமைகின்ற போது ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக, ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. இங்கு காணப்படுகின்ற எல்லா நற்பண்புகளையும் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க முடியாவிட்டாலும் தொடர்ந்து வருகின்ற நற்பண்புகளை நாம் தியானிக்கின்ற போது உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உலாவுகின்ற ஒரு மனிதனாக நாம் வாழ முடியும். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தந்தை எங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தலையை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தகப்பனே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் உம்மை தாழ்த்தினீர். இந்த உலகத்துக்கே அதிபதியாயிருக்க நீரே உம்மை தாழ்த்தி தகப்பனே ஏழ்மை கோலம் கொண்டு எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தீர். தகப்பனே, இந்த வேதத்தின் மேன்மையான ரகசியங்களை அறிந்து கொள்ளுகின்ற உமது பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் கிருபை கூறும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் எங்களது வாசற்படியில் நிற்க தேவையில்லை தகப்பனே. அன்பின் தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவனாக, எங்களை காண்கின்ற தேவனாக, எங்களோடு கூட நீரும் இணைந்து எங்களுக்கு முன்பாக செல்லுகின்ற தகப்பனே தேவனாக இருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்று மோசே அன்பின் ஆண்டவரை கேட்டுக்கொண்டது போல நீர் இல்லாமல் இந்த யாத்திரையை நான் தொடர மாட்டேன் என்று சொன்னது போல இந்த உலக வாழ்க்கையிலே அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக இருந்து சகலவற்றை வழிநடத்தி தந்திருந்தபடியாக ஜெபிக்கின்றோம். எங்களது வாழ்க்கையிலே அன்பின் ஆண்டவரே ஆவியிலே மேட்டிமைகளை கொண்டவைகளாக இருப்பின், தகப்பனே தன்னலம் கொண்டவைகளாக இருப்பின், தகப்பனே இன்னுமாக அன்பின் ஆண்டவரே எங்களுக்கு சுய விருப்பத்தை மாத்திரம் செயலாற்றுகின்றதாக இருப்பின், நீ தயவாக மன்னித்து உமது சித்தம் இன்னதென்று அறிந்து அன்பின் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தின் பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை காண்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து அன்பின் ஆண்டவரே நாங்கள் உமது சமூகத்தில் எங்களை காத்துகின்றோம், ஒப்படைக்கின்றோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.